12ஆம் வீட்ல கேது இருக்கிறது மிகப்பெரிய தவறுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நெறைய விஷயங்கள் அவங்க ஒரு கன்ஃப்யூஷன், ஓவர் திங்கரா இருப்பாங்க. ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க அப்படின்றத சொல்லணும். 12ல கேது இருக்கிறது ஒரு வழியில பிளெஸ்ட் அப்படின்றது தான் சொல்லணும். நெறைய பேர் ஒரு தப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, 12ல கேது இருந்தா அடுத்த பிறவி இல்ல அப்படின்றது ஜென்ரலான ஒரு டாக். ஆனா அது அப்படி இல்லன்றது பழைய சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய இறுதி முடிவுகள் இருக்கு இல்லைங்களா? யாரா இருந்தாலும் இந்த பூமிக்கு வந்தா ஒரு நாள் வந்து போயே தான் தீரணும். அப்படி இருக்கும்போது, அவங்க இங்கிருந்து தன்னுடைய ஆத்மா போகும்போது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம திடீர்னுலாம் இறந்து போயிடுறாங்க. விளையாண்டுட்டே இருந்தாங்க, விழுந்தாங்க, இறந்து போயிடுறாங்க. சமைச்சுட்டே இருந்தாங்க, விழுந்தாங்க. பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த 12ல கேது இருந்து அதனுடைய ஞானத்த அவங்களுக்கு வந்து கொடுத்து டக்குன்னு கஷ்டம் இல்லாம அவர் கூட்டிட்டு போயிடுறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாரி 12ல கேது இருக்கிறவங்க பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஞானத்தின் அடிப்படையில இருப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் டூ தெய்வீக சம்பந்தமான விஷயத்துல ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி ஞானம்ன்றது அவங்க கிட்ட பெருசா இருக்கும். ஸோ அவங்க பெருசா பண்ண வேண்டிய அவசியங்கள் ஒண்ணும் கிடையாது.